அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்கிறதுக்காக கடந்து செல்லுறோம். நாங்கள் அந்த அப்போகலிப்சிஸ் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். சௌரன் சுஜீந்திரன் எங்களுக்காக அதை வாசிப்பார். வெளிப்படுத்தல் 6:9 வரைக்கும். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவுரைக்காரரும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சௌரே, நாங்கள் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த 2வது செக்ஷன் அல்ல பிரிவு ஆரம்பிச்சதை நாங்கள் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 2வது வழக்கு தொடங்கினது. முதல் வழக்கு திருச்சபையோட முதல் 3 அதிகாரங்களையும் எங்களுக்கு சொல்லப்பட்டது. 2வது வழக்கு அது போலி சமயத்தோடையும் அந்த போலி சமயத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த அரசுக்கு எதிராகவும் ஆண்டவருடைய வழக்கு தொடரப்பட்டது கிறிஸ்துவால. அதில் அந்த 2வது பகுதியில எங்களுக்கு காட்டப்படைகள 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் அந்த 2வது வழக்குல எப்படி பரலோகத்துல நியாய தீர்ப்பு நியாய சங்கம் உட்கார்ந்திருந்தது, அதுல திரியேக கடவுள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற, அதுல திருச்சபையினுடைய பிரதிநிதிகள் அந்த சங்கத்துல எப்படி பூமியில் இருக்கிற மண்ணுலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூபவர்க்கமாக அவர்கள் எடுத்து அந்த பெட்டிஷன்ஸ் அவர்கள் அங்க கதைச்சு அதனுடைய ஆணைகள் எப்படி கிறிஸ்துவால அது உடைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுது என்கிறத நாங்கள் பார்க்க ஆரம்பிச்ச நாங்கள். அதில் அது பகுதியாக அந்த தீர்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அது நடந்து கொண்டு வந்ததுன்றதையும் அதுல 4 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. அந்த நித்தியமாக எழுதப்பட்டிருக்கிற கடவுளுடைய ஆலோசனையின் சித்தங்கள் குறிப்பாக இந்த 2வது கேஸ்ல அது உடைக்கப்பட்டு எங்களுக்கு ஒவ்வொரு முத்திரையிலையும் அது ஒவ்வொரு அரசர்களையும் அவர்களால கடவுள் நிறைவேற்றின தீர்ப்புகளையும் பற்றி எங்களுக்கு காட்டப்பட தொடங்கினது. அதுல அந்த முத்திரைகள் அது குதிரைகளோட சம்பந்தப்பட்டது, அது ஆட்சியோட சம்பந்தப்பட்டதுன்னு நாம முடிவு பண்ணி அதை வேதபூர்வமாக பார்த்துறாங்க. அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் உடைக்கப்படைக்கல அது கால இடைவெளி எதுவும் இல்லை, அது தொடர்ச்சியாக அந்த கால இடைவெளி இல்லாம அது நடந்துறத நாம விளங்கி கொண்ட நாங்கள். அந்த முத்திரைகள் கிறிஸ்து பரமேறுகை செய்த நிலையில, அதாவது கிபி 30ஆம் ஆண்டுல இருந்து அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிறத எங்களுக்கு வேதம் இந்த இடத்துல காட்டுகிறதுன்றதை நாம விளங்கி கொண்ட நாமல் அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் அந்த போலி சமயத்துக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் அதே நேரம் அவர்களோட சேர்த்து அந்த பாடுகளுக்குள்ள திருச்சபையும் உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ள போனதுன்றதையும் நாம விளங்கி கொண்ட நாம
ஏன்னா இந்த மண்ணுலகத்துல தான் திருச்சபையும் இருக்கிறபடியால கர்த்தர் தன் திருச்சபையை பாதுகாத்து கொண்டிருந்தாலும் தப்புகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தினாலும் அவருடைய மகா ஞானத்தின்படி திருச்சபையினுடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவினுடைய அந்த கோபத்தின் உச்சக்கட்டம் அடைகிறதுக்காக கிறிஸ்துவனுடைய திருச்சபையும் செத்தம் சிந்த வேண்டி இருக்குது. அதனூடாக அந்த போலி சமயவாதிகளும் அந்த அரசாங்கங்களினுடைய அக்கிரமம் அது பழுத்து நிறைவேறதுக்கு கெட்ட சபையைத்தான் அவர் பயன்படுத்துறார் என்பதையும் பார்த்தனாங்க. இல்ல எப்படி பழைய உடன்படிக்கை கீழே இருந்த சபைய உபத்திரவப்படுத்தி மகா உபத்திரவத்துக்களை கொண்டு போய் அவர்களுடைய சந்ததிகளை அழிக்கிற அளவுக்கு, பிறந்த ஆண் பிள்ளைகளை கொல்லுற அளவுக்கு, நைல் நதியில எறிஞ்சு முதலைகளுக்கு உணவாக்குற அளவுக்கு அந்த மக்கள் மகா உபத்திரவத்துக்களை போய்கொண்டிருந்துச்சுன்னா, அப்படி போகிறதனூடாகத்தான் கடவுள் தண்ட சபையாக்களை அந்த போலி சமயம், போலி சமயத்துக்கு சப்போர்ட் பண்ற அரசுகளினுடைய அந்த இரும்பு காலவாய்க்களை ஒப்பு கொடுத்து அந்த செத்தத்துக்கு பதில் கொடுக்கறதுக்காக அந்த அவர்களுடைய அக்கிரமம் நிறைவாகிறதுக்கு கடவுள் சபையைத்தான் அதுக்கும் பயன்படுத்துற. அப்ப சபைதான் துன்புறுத்தப்படும். சபைதான் துன்புறுத்தப்படுறதனூடாகத்தான் அந்த துன்புறுத்தியாக்களுக்கு கடவுள் அவர்களுடைய அக்கிரமத்துக்கு அவர் நல்லா பழுக்க வச்சு அவர் நல்லா பழி வாங்குறார். அப்ப இதைத்தான் எங்களுக்கு வேதங்க காட்டி கொண்டிருக்கு. நாங்கள் சபையை கர்த்தர் பாதுகாக்கிறார், அதனால பிரச்சனை வந்தால் கர்த்தர் தாங்குவார் என்றைக்குல எங்களுக்கு மற்ற பக்கம் கர்த்தர் எப்படி தன் தீர்ப்புகளை அந்த மக்களுக்கு மேல கொண்டு வர, அவருடைய பாவங்கள் எப்படி அவர் அது கம்ப்ளீட் அது நிறைவாகிறது என்பது அது சபைக்கு உபத்திரவம் கொடுக்கிறதா அது நிறைவாகும். அதுல சபை செத்தன் சிந்தம் சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவ நிமித்தம் சாக வேணும், கிறிஸ்துவனுடைய மக்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக கொண்டு போகப்படுகிறார். இது கடவுளுடைய மக்கள் இந்த இந்த இயங்குற முறையை அவர்கள் நன்றாக விளங்கி இருக்கிறோம். சவுலினுடைய காலத்துல செய்யப்பட்ட பாவங்களுக்கு கடவுள் அந்த சவுலுக்கு அடுத்ததாக அரசனான தாவீதினுடைய காலத்துல பழி தீர்க்கிறார். ஆனா தாவீது அதுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் செலுத்த இல்லை. ஆனா தாவீது அந்த அரச தொடரினுடைய அடுத்த ஆள், அதனால அரசனாக அந்த இனத்துக்கு மேல இருக்கிற பழிகளுக்கு பழிதீர்த்தல்களை கர்த்தர் நிறைவேற்றத்துக்கு தந்த பிள்ளையினுடைய காலத்தையும் அவர் தெரிவு செய்திருந்தார். ஆனா தாவீது அந்த பழிக்கு உரிய ஆள் இல்லை. கர்த்தர் அந்த பழிகளுக்கு பொருத்தமான மக்கள் தாவீதினுடைய ஆட்சிக்குள்ளையும் இஸ்ரவேல்ல இருந்துச்சுனா, ஆனா தாவீது பரிசுத்தவான் அந்த பழிக்கு காரணம் இல்லை, அந்த பழிதலுக்கு காரணம் இல்லை. அதனால அவன் கடவுளை இதே எப்படி எந்த ஆட்சிகளை எந்த நீர் மூட இவ்வளவு நாங்கள் நல்ல உறவுல இருக்கோம், ஏன் எங்கட காலத்துல இந்த காலத்துல இப்படி நடக்குது என்றெல்லாம் விசாரிச்சு கர்த்தரோட ஜபம் பண்ணி விடயங்களை கொண்டு வந்தா இது உந்த பிரச்சனைக்குல இது அந்த சவுல் கொண்ட கிபியோனியருடைய விஷயத்துக்காகத்தான் நான் இப்ப இந்த பஞ்சத்தை அனுப்புறேன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் அறுக்கிறதுக்கு கர்த்தர் வைக்கிறார். சவுல் பிதா, இப்ப அடுத்த தலைமுறை இப்ப தாவீதினுடைய தலைமுறையில் அது அறுவடுகிறது. அரசியல் பிதாக்கள், அரசியல் பிதா, அரசியல் பிள்ளை, அதில் பிதாக்கள் அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு மேல கர்த்தர் சரி கட்டுறார். அதுக்கு அந்த பிள்ளை சிலவுல அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணாமலே இருக்கு அந்த பழிக்கு. ஆனா அதுக்கு அந்த தீர்ப்பு செய்யப்பட வேண்டியதுக்கு பொருத்தமான குடிமக்கள் அங்க இருக்கிறாங்க.
கர்த்தர் அதை சூஸ் பண்ணுறார் தந்த சிவபக்தியான பிள்ளையினுடைய காலத்தில் அதை கொண்டு வர்றது. ஏன் அது அப்படி அவர் நிறைவேற்றுறார்? தாவீதுக்கு கர்த்தரை நல்லா விளங்கும், கர்த்தர் பழி தீர்க்க வேணும், அது பெற்றாருடைய அக்கிரமங்கள் பிள்ளைகளுடைய சந்ததியில் அது பழி தீர்க்கப்பட வேணும் என்றதை அவன் நல்லா விளங்கி இருக்கிறான். அந்த விளக்கம் கர்த்தருடைய ஸ்டைல விளங்கின தாவீதுக்கு, கர்த்தருடைய ஸ்டைல் எப்படி அவர் தீர்ப்புகளை செய்கிறார், அதுல எவ்வளவு ஞானம் எவ்வளவு நீதி இருக்குது என்றதை விளங்கின ஒரு ஆட்சியாளனுடைய காலத்துல அதை நிறைவேற்றல தாவீது அதுக்காக மனமடிவோ அல்லது மனம் முணுமுக்கவோ மாட்டான்ன்றது கர்த்தருக்கு வடிவா தெரியுது. அதனால கர்த்தருடைய இதயத்தை அறிஞ்சவர்களுடைய ஆட்சிகளையும் அவருடைய பிதாக்களுடைய பாவங்களுக்கு கர்த்தர் சரி கட்டி அவர்களுடைய காலத்துல அதை அனுபவிக்கிறதுக்கு விடுறார். ஒரு நாளும் குற்றவாளிகளை குற்றமற்றவனா கடவுள் விடுத்ததே இல்லை. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய தலையில அவர் கட்டுவார். அதுலயும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலும் அவர் அனுமதிக்கல, அவங்க அதை ஜபத்தோட கடவுளை நாடேக்கல, அவங்களுக்கு அது இந்த வெளிச்சம் தெரியுதோ, அப்ப இந்த பிதாக்கள் செய்த பிரச்சனைக்கு இப்ப நாங்கள் இதுக்கால கடந்து வரோம். ஆனா அது கர்த்தர் நீதியாத்தான் அதை செய்கிற அந்த தீர்ப்பப்படுறதுக்கான பொருத்தமான யாக்கள் அந்த பிதாக்களுடைய காலத்துல வாழ்ந்த பிள்ளைகள் இப்ப வாழ்றேன். அதனால அரசியல் தலைமைத்துவம் அதை பெற்று அடுத்த ஆளுக்கு கடத்தேக்கல, அடுத்த தலைவர் பதவியில கடவுள் அது தண்ட பிள்ளைகளா இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் அவர் அதை கொண்டு வர்றதுக்கு அது மிகவும் பொருத்தமான காலமாயும் இருக்கிறத கர்த்தர் காட்டுற. அதுல நாங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஆழமானவைகள். அவர் ஒன்று மட்டும் நாம முடிவா இருக்கலாம், அவர் குற்றம் செய்தவன ஒரு நாளும் தப்ப விடுறதில்லை. அது அவன் தலையில கட்டுவார், இல்லாட்டி அவன் அடுத்த சந்ததியில தலையில கட்டுவார். அப்படி இல்லையோ அதுக்கு அடுத்த சந்ததி தலையிலையும் அது 10 அடி கட்டுவேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கட்டுவேன். அது நேரம் தேவபக்தியான அந்த தலைமுறையில் இருக்கிற மக்கள் அந்த பாடுகளுக்கு போனாலும் அந்த தேவபக்தியான மக்களுடைய நீதிகள் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் நினைச்சு அதுக்கான அந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் அவ்வளவு பிரச்சனைகளையும் காட்டிக்கொண்டான் இருப்பார். குற்றவாளிய குற்றமற்றவனாக ஒரு நாளும் விடுறையில கடவுள். அதனால சில வேளையில தாவியுமே நமக்கு மெயினாப்பா இது நடக்குது, நாம எல்லாம் சரியா தானே கடவுளுக்கு முன்னால இருக்கிறோம், என்னென்று இப்படி வருது காரணங்கள் சில வேலை ஆராய்ஞ்ச முடியாது. ஆனா தேவன் சரி கட்டுறார். அதெல்லாம் நாங்க பயன்படுறோம், நாம நம்மட பிள்ளைகளோட வாழ்க்கையில கொண்டு சரி கட்டுறதுக்கு விட்டுடக்கூடாதுன்றது. பெற்றார் நாம கத்திர முன்னால நீதியா நடந்தா எங்கட பாவத்தால பிள்ளைகள் ஒரு நாளும் பழி தீர்க்கப்படாது. ஆதாமனுடைய பாவத்தால நாமல் பழி தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். ஏண்டா அவன் எங்களை பெற்றவர். கர்த்தர் சந்ததி சந்ததியா இந்த உலக முடிவு வரைக்கும் பழி தீர்க்கிறார் ஆதாமனுடைய பாவத்தை. அதனால என்ன கடவுளை அது 3ஆம் 4ஆம் தலைமுறையா என்ன அது ஆதாம் என்றால் மண்ணானவன் என்ற ஒரு இல்லாட்டி மண்ணான நீங்கள் இந்த பூமியில இருக்க மாட்டீர்கள். அதில் மண்ணானவன் இருக்கும் வரைக்கும் அந்த மண்ணானவனுக்கு தகப்பன்ற பாவத்தை நான் சாட்டிடுவேன், பழுதிப்பேன். அதனால பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அவன் நிமித்தம். அதில் தேவந்த நியாய தீர்ப்புகள் ஆளுக்கு ஆளுடைய பொறுப்புக்கு பொறுப்பு அதனுடைய வேகமும் அதனுடைய ஆழமும் வித்தியாசப்படுது தீர்ப்புகள். நாட்டுக்கு அதிபதி பாவம் செய்தால் அந்த நாட்டு மக்கள் குடிமக்கள் எல்லாரையும் பாதிக்கும். தனிப்பட ஒரு குடும்ப தலைவன் பாவம் செய்தா அது அந்த குடும்ப தலைவனுடைய பிள்ளைகளில் மட்டும் பாதிக்குது. ஒரு முழு பூமியினுடைய தலைவன் பாவம் செய்தா ஆதாம் அது முழு பூமியினுடைய படைப்புகளையும் மனுஷரையும் பாதிச்சு கொண்டிருக்கு. அதனால அந்த ஆள் எந்த அளவு பொறுப்பு அந்த ஆள் என்றதான் இப்ப கேள்வி. ஆனா நாம நம்மட குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிறபடியா நம்மட பாவங்களுக்குரிய தண்டனைகளை நம்ம பிள்ளைகளுக்கு மேல கேட்ட சாட்டாதபடிக்கு நாம மிகவும் கவனமா நடந்து கொள்ள பார்க்கணும். அதே நேரம் அப்படித்தான் நடக்கிற கடவுளை நம்மளோட தலையில கட்டி விடும் இந்த பிள்ளைகளுக்கு இதை செலுத்தாத இருமென்று கெஞ்சி நம்மளோட முடிச்சு கொள்ளையும் பார்க்கும்.
எசேக்கியா ராஜாவினுடைய பாவம் அவன் பேர பிள்ளைகளுடைய தலையில கேட்கப்பட்டது. பாபிலோனுக்கு திறந்து தன் பெருமையும் புழுகையும் காட்ட வழிகிட்டது. அதனால இதே பாபிலோன்ல உண்ட பிள்ளைகள் வேலைக்காரராக இருப்பாங்கள் என்றார் ஆண்டவர். அதனால நேபுகத்நேச்சாருடைய அரண்மனையில தானியேல், சாத்ராக், மேஷாவில் எல்லாம் வேலைக்காரர். தேவன்ற மக்கள் ஆனவங்க. ஆனா பெற்றார் செய்த அரசியல் பெற்றார் செய்த பாவத்துக்கு அந்த அரசதுரை மாதிரி இப்ப அடிமைகளாக விற்கப்படும். ஆனா தாவீது மாதிரி தானியலாக்கள் முழங்கும் கர்த்தர் மகா ஞானத்துல நீதியில இதை செய்கிறார். அதுக்களையும் அடிமைகளா கொண்டு போய் வச்சாலும் படிப்பு விதங்கள்ல 10 மடங்கு சமத்தை கொடுத்து அங்க நேபுகத்நேச்சாருக்கும் பெர்சிய அரச அரண்மனையில மண்ணுலகில் ஆளுநர் அவர்தான் என்ற அந்த சுவிசேஷத்தை காட்டுறதுக்கு அவங்களோட தான் கர்த்தர் வழி வச்சார். அதனால தேவண்ட வழிகள் ஆராய்ஞ்சு பார்த்து பிடிக்கலாத விதத்தில் அவர் பல ஒரே கல்லுல பல விஷயங்களை செய்கிறார். ஆனா பாடுதான் தேவண்ட மக்களுக்கு. அப்படித்தான் அவர் நேபுகத்நேச்சாராக்களை கொண்டு வந்து இஸ்ரவேலை சின்னாபின்னப்படுத்தி அந்த காடு வெட்டிகளை கொண்டு வந்து காட்டு வாசிகள் மாதிரி கொண்டு வந்து சிங்க பிலங்களோட உரு கொடுத்து விட்டு கடைசியில தந்த மக்களுக்கு மேல இவ்வளவு விஷயத்தை மிஞ்சி செய்தபடியால அது அந்த விஷயத்துக்காக திருப்பி நேபுகத்நேச்சார் பாபிலோன ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். அதுல கெட்ட ஸ்டைல் விளங்குறோம். தண்ட பிள்ளைகளுடைய நிகழ்கால பாவமோ அல்லது அவருடைய முற்பிதாக்களுடைய பாவத்துக்காக அவர் தீர்க்கிற அதே நேரம் அந்த அதுக்கு பயன்படுத்துற புறசாதி அரசுகள் அல்லது அந்த குடும்பங்கள் அவர் தீர்க்கிறார். தேவண்ட வழி குற்றவாளியை ஒரு நாளும் கத்தரானே என்ன கொண்டு வந்து விட்டவர் நேபுகத்நேச்சார் சொல்ற அல்லது அசீரியன் சொல்ல இல்லாத கத்தரானே என்ன இப்படி இழுத்து கொண்டு வந்து விட்டவர். கத்தர் இழுத்து கொண்டு வந்து விட்டாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீ எப்படி அவங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கிற? அதனால பிள்ளைத்தாட்சியெல்லாம் கீறி பிள்ளையெல்லாம் வெளியில எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறார். கர்த்தர் தண்டனை தீர்ப்பு கொடுக்கல கல்லறிஞ்சு சாக்கோல அல்லது எரிச்சு சாக்கொண்டு விடு வேண்டாம். இந்த புள்ளத்தாட்சியெல்லாம் கீறி பிள்ளைய உசுரோட இருக்கத்தக்கதான் கீறி எடுக்கிற இந்த விளையாட்டுலாம் கர்த்தர் செய்ய சொல்லல. அது எபிரேயருக்கு கொடுத்த நீதி சட்டங்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தீர்ப்பே இல்லை. அப்ப கர்த்தர் வழிபடுத்தின நீதி தீர்ப்புகளுக்கு முறைகளை விட்டு போட்டு நீங்கள் மனுஷரே இல்லாம பேய்த்தனமான தீர்ப்புகளை கொடுக்க வழிக்கிறீங்களா? கர்த்தர் அப்படித்தான் கடைசியில் அவர்களையும் ஆக்குற. இவ்வளத்தை நாம் ஏன் கதைக்கிறோம் என்று சொன்னா, நீரோவினுடைய ஆட்சிக்கு கீழே ஆரம்பிச்ச அந்த மகா உபத்திரவம் உண்மையில திருச்சபை தான் அதுல எபிரேய அல்லது இஸ்ரவேல் சபை படுபயங்கரமா செத்தம் சிந்தினது அதுக்குள்ள. ஆனா கர்த்தர் அக்கிரமம் நிறைவாகிறதுக்கு இவ்வளத்தையும் செய்யற அந்த போலி சமய இஸ்ரவேலுக்கும் இந்த போலி சமயத்துக்கு சப்போர்ட் பண்ற அரசனுடைய அக்கிரமம் நிறைவேறதுக்கு அவர் அப்படி செய்யற. அப்ப நாம அந்த 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 கனெக்ஷனை வழியா விளங்க வேணும். ஒன்று ஏதோ போலி சமயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கிறார், அதுக்கு சப்போர்ட் பண்ற அரசுக்கு ஆண்டவர் வழக்காடுறாருன்றேக்கல வழக்காடைகளையும் அந்த தீர்ப்புகள் எப்படி நிறைவேற்றப்படுகிறதுன்றதுல அவர் தன் சபையை அதுக்கு எப்படியோ கொண்டு வர அவற்ற சபை அங்க பாடுபடும். நாம குளோடியஸ்ல பார்த்தாலும் பெரிய அரசியல் எக்கனாமிஸ்டாக இருந்தாலும் கடைசியில பஞ்சமங்கான் தலை விரிச்சாடுறது. அப்ப ஆனா அதால பாதிக்கப்பட்டது சர்ச்சின் தான். அதுவும் வறுமைக்கு மேல வறுமை, எருசலேம்ல படுபயங்கரமான வறுமை. அப்ப இதுக்காக மற்ற நாடுகள்ல கலாத்தியா, பிரியா, மற்றதங்கள மெசிடோனியால இருந்த பல மாகாணங்கள் இருந்த சபைகள் அதனால பற்றுமளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்களோட பலத்துக்கு மிஞ்சியும் சப்போர்ட் பண்ண வேண்டியது என்றால் அவ்வளவு பலத்துக்கு மிஞ்சி அந்த பஞ்சம் சபை அனுபவிச்சு கொண்டிருக்கு எருசலேமில. அப்ப சபையும் அதுக்குனால அந்த போலி சமயத்துக்கோ அல்லது அரசுக்கு கடவுள் கொடுக்கிற தீர்ப்பு அடிகளுக்குள்ள சபையும் பாடுபட்டு கொண்டான் போகும். அதுல மகா உபத்திரவம் எங்களுக்கு தெரிகிறபடி இந்த 4ஆம் முத்திரைய உடைச்சதோடு தொடங்கினது. 4ஆம் முத்திரைக்கெல்லாம் அது வருது. அப்ப 4ஆம் முத்திரை எங்களுக்கு தெரியும் நீரோ.
நீரோ 54ஆம் ஆண்டு ஆட்சியை தொடங்கி நாம போன முறை கொண்டு வந்து முடிச்சிடாமல் 62ஆம் ஆண்டோட நிப்பாட்டினாம 62ஆம் ஆண்டோட அவன் தன்னை தடப்படுத்தி கொண்டிருந்த ஆட்கள் எல்லாரையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டான். அப்ப இதுக்கு பிறகு அவனுக்கு கட்டுப்படுத்தி அப்படி செய்யாத இல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு அவனுடைய தாயும் இல்ல, அவனை படிப்பிச்ச ஆட்களுக்கும் இல்ல, அவனுக்கு மேல இருந்த அரசனும் இப்ப இல்ல. அப்ப இப்ப அவருக்கு ஓப்பன் வீசா, இப்ப அவனுடைய முழு அக்கிரமங்களையும் வெளியால கொண்டு வர்றதுக்கு. அப்ப இத நாம 62ஆம் ஆண்டோட அவருக்கு அந்த காலம் கனிஞ்சது. அப்ப போன முறை நாம பார்த்தாங்க அந்த 3 முக்கியமான தடைகள் இருந்து என்று சொல்லி, ஒன்று அரசன் தகப்பன் அல்லது குளோடியஸ், பிறகு தாய். நான் போன முறை செனேகா என்ற ஒரு பேரை சொன்னான். ஆனா அதுக்கு முதல் விஷயம் அக்ரிப்பானான்னு சொன்னான். அதுக்கு போன பிரசங்கத்துல அக்ரிப்பானா, அதாவது போன கிழமைக்கு முதல் கிழமை. அப்ப உண்மையில இவங்களுக்கு 2-3 பேர் இருக்கு. இப்ப நமக்கு ஜோசாயா, அருளினியன், மெரியநாயம் என்ற மாதிரி ரோமருக்கு பொதுவாக 3 பேர் இருக்கிறது. அப்ப நான் அதை வாசிச்சு கொண்டு போன சந்தர்ப்பத்தில் அந்த செனேகா மத கமா செனேகா என்றோட செனேகா இந்த மத பிராக்கெட் செனேகா என்று போட்டோன்னா நான் செனேகா மெய்டன் நேம் என்று நினைச்சிட்டேன். அதாவது திருமணமாகிறதுக்கு முன்னர் தாயின் பேர் என்று கேட்போம் இல்ல, அப்படியான ஒரு இது. அப்ப புறமுறை ஜோசாயா சொன்ன அது அக்ரிப்பானா இல்ல செனேகா இல்ல என்று. அப்ப நான் அதை வாசிச்சு கொண்டு போனதுல அந்த மனதில் வாஞ்சோடியா அப்படியே முதல் எழுதுங்க, அது பிறகு பார்ப்போம்னு சொல்லிட்டு போனான். அப்ப அது அன்றைக்கு பிறகு நைட்டே எல்லாம் திருப்பி செக் பண்ணி பார்த்த உடனே அது சரியா தெரியும். அது என்னுடைய வாசிப்புல அந்த மயக்கம் தாய் அக்ரிப்பானா தான். நீங்கள் செனக்காண்டு எழுதியிருந்தா அதை வெட்டி அத அந்த டியூட்டரோட சேர்த்துக்கொள்ளுங்க, டீச்சரோட சேர்த்துக்கோங்க. செனக்காவும் பரஸும் அல்ல. அப்ப தாய் மத செனேகாண்டு, மதரோட பேர் அக்ரிப்பானா. அப்ப மதருக்கு நேர அதுல வெட்டி போட்டு அக்ரிப்பானான்னு எழுதணும். டியூட்டர்ஸ் என்றதுக்குள்ள நம்ம செனேகாவையும் பரஸையும் எழுதணும். டியூட்டர் டீச்சர் தான், டியூட்டர்னா டீச்சர் தான், டியூட்டர்ஸ். சரியா? ஃபைன், இட்ஸ் ஃபைன். அது கூட நாம அது 2 பேரையுமே வைப்போம். அதுக்கு அவருக்கு ஆலோசனை சொன்னவர் அவருக்கு பாதுகாப்பா இருந்தியாங்க. அப்ப நான் அது போன முறையான மெசேஜில் நான் அதை எடிட் பண்ணித்தான் நான் அதை அப்லோட் பண்ணி நான் போன நைட்டு. அப்ப அதை நாம இந்த முறைன்னு சொல்ல சில பேர் எனக்கு அனுப்பியிருந்த நீங்கள் அந்த செனேகா ஏரு என்று சொல்லி, அப்ப அதை வீட்லயும் போய் ஹோம்ஒர்க் செய்திருக்கிறீர்கள் சில விஷயங்கள். ஏண்டா எங்க கொஞ்சம் இங்க ஏதாவது கண்டா சில வேலை சபையை குழப்பாம இருக்கிறது நான் சொல்றது நீங்கள் எழுதி கொண்டு போங்க. ஆனா மேபி நீங்கள் வீட்டுல போய் அதை தேடி பார்த்து ஆனா அந்த விஷயம் என்னன்னா கட்டாயம் நான் பார்ப்பேன். எப்படி என்னடா அதுல ஒரு கன்ஃபியூஷன் வர்றபடி அல்ல. சில வேளையில ரெஃபரன்ஸ்லயும் அப்படித்தான், ரெஃபரன்ஸும் அப்படித்தான். சில வேளையில நான் ஒன்றுமே டிஸ்கஷன் நடக்காட்டி நான் சொல்லி கொண்டு போயிருப்பேன். சில வேளையில நீங்கள் வீட்டை போய் அதை திருப்பி கேட்கல, இல்ல இதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இந்த மாறி வர வேணும்னா நீங்கள் அதுல அனுப்புறீங்கள். அப்படி சொல்லுவது நல்ல. சோ அப்ப செனேகா இந்த பிலோசபர், அதாவது தாவீதுடைய குமாரருக்கு படிப்பிச்ச ஜெஹியல் மாதிரி நீரோவுக்கு அரச பரம்பரையில நீரோவுக்கு படிப்பிச்ச ஆள் செனேகா, த பிலோசபர் ஆஃப் ரோமன் பிலோசபர், பெரும் படிப்பாள். அதே நேரம் பரஸ் அவர் பிரிட்டோரியன் சொல்ற அவருடைய தனிப்பட்ட பட பாதுகாப்பு ஆட்களில முதன்மையான ஆலோசகர் அவர். அப்ப அவரும் இவருக்கு அட்வைசர் தான். அவர் எப்படி நடத்துறது, என்ன செய்யணும் என்றதுகளை தான் சொல்றாரு. அது ரோமனுடைய அந்த படை அணிய சொல்றது பிரிட்டோரியன் கார்ட்ஸ் என்று சொல்லுவோம், பிரிட்டோரியன் கார்ட். அப்ப தாவீதுக்கு தற்காப்பு படையா இருந்தியாக்கள் பிலேத்தியர் அல்ல, 2 குரூப் அல்ல, பிலேத்தியரும் கிரேத்தியர். அப்ப அந்த கிரேத்தியர் பிலேத்தியர் மாதிரி இவங்கள பிரிட்டோரியன் என்று சொல்றது. அப்ப அவர்கள்லாம் இந்த
அவர் அதுல பாதுகாப்பும் அதே நேரம் அதுல முக்கியமான ஆட்கள் இவருக்கு என்ன மாதிரி அடுத்தது ஆலோசனை கொடுப்பாங்க, என்ன செய்யணும், எப்படி போகணும். ஏன்னா அவங்க இவரை விட கூட வயசான ஆட்களாயும் இருப்பாங்க அந்த கார்டுல இருக்கிற முக்கியமான ஆட்கள். அப்ப அவட அப்பாவுக்கு சேவகம் பண்ணின ஆட்களாகி எல்லாம் இருப்பாங்க. அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு, யார் என்ன மாதிரின்றதெல்லாம் இப்ப குளோடியஸ் கலிக்யூலாவை கொண்டதெல்லாம் இந்த பிரெட்டோரியன் கார்ட்ஸ் தான். அப்ப அப்படியே அது செனட்டுக்கு சப்போர்ட்டாக எல்லாம் செய்தவங்க. அப்ப அந்த விஷயங்கள் நமக்கு விளக்கும். சோ எப்படி அந்த ஆனாவும் பானாவும் அந்த ரேகாவும் பானாவும் இல்ல, அவன் வந்து அந்த அங்க பாதுகாப்போடு அவனுடைய அரண்மனையில இருந்த யாக்கள் முக்கியமா. ஆனா கடைசியில் அவனை கொண்டு ஓடி போய் சொல்லி இறங்கிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த கிட்ட இருக்கிற யாக்களோட தொடரும். எப்படி நமக்கு யாரு எஸ்தருடைய அரசன் புருஷன் அகாஸ்வேருவ கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணினது. அப்ப கடைசியில அதைத்தானே மொர்தெகாய் சொல்லி கொடுத்தது, இப்படி பிளான் பண்ண இதுன்றாங்களே. அப்ப அந்த எல்லாம் அந்த அரசனுக்கு மெய் பாதுகாவல் அல்ல நல்ல நெருங்கினையாக்கள்ல அரசன் போட்டு தள்ளுறதுக்கு சரியான ஹெல்ப் பண்ணுறையாக்கள். அப்ப அதுல தாவீது அப்படி ஒரு போட்டு தள்ள கத்தரும் விடையில அப்படி நம்பகமான ஆக்கள் தான். ஆனாலும் கத்தருக்கு கோபம் வந்தா என்ன இவ்வளவு நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையோ அப்படியே மாத்தி போட்டு செய்யறது. கடைசியில அகிதோபெல்லாம் தாவீதை கொல்றதுக்கு பிளான் போட்டாரு. அப்ப தாவீதுக்கு அவ்வளவு அந்த அந்த பெரஸ் மாதிரி இருந்தையால் சரியான அந்த ஆலோசனை கொடுத்ததுல இருந்தால் பிரத்காப்புன்றவங்க ஆலோசனைக்காரன். கடைசியில அகிதோபேல் போட்ட ஸ்கெட்சின் படி போயிருந்தா அன்றைக்கு இரவு தாவீது செத்திருப்பேன். அது பக்கா ஸ்கெட்ச் உண்டு இல்ல. ஆனா கெட்டர் அத அபத்தமாக்குறது நான்சென்ஸ் ஆக்குறது தான் அங்க கொண்டு போய் தாவீதுடைய மற்ற ஃப்ரெண்டை வச்சு மாத்தி விட்டார் விஷயத்தை. இல்லாட்டி அன்னைக்கு தாவீது சரி அந்த இரவு ஊசாய் ஊசாய் ஃப்ரெண்ட் அங்கால இருந்தவர் யாரு, அந்த ஆத்து கடந்து போனது அது அது வந்து இவர் இல்ல வயது முதிஞ்ச. சரி சரி, அது பர்சிலா. இது ஊசாய் த ஃப்ரெண்ட். சோ இப்படி கத்தர் அந்த அதே ஆட்களே மாறி அரசனை கொள்றதுக்கெல்லாம் ஆண்டவர் கைவிட்டா சரி, கூட இருந்தவனே சேர்ந்து குழி வரைச்சிட்டு போவான். அதான் அந்த விஷயம். கூட இருந்தவன் குழி வரைப்பான், கத்தர் குழி வரைக்க அனுமதிச்சுட்டேன். மற்றபடி அப்ப நாம யாருக்கு பயப்படணும், உங்களை என்ன செய்ய போறாங்களோ தெரியான்றதை விட நாம கத்தர் எங்களோட சமானமா இருக்கிறான்னு மட்டும் பார்த்துக்கொண்டா சரி. ஏண்டா அவர் எங்களோட சமானமா கூட இருக்கிற ஒன்றும் ஏதாவது குழி வரைக்க நினைச்சாலும் அவங்களாம் குழியில விடுவாங்களே தவிர கத்தர் எங்களை விழுகிறது இல்லை. சோ இந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியுது சபை அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களும் இந்த தீர்ப்புகளுக்கு போய்கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப சோ 62ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு தாய் அக்ரிப்பானா கொண்டுட்டான். யாரு? நீரோ. அத நேரடியா அவன் ஹிஸ்டரியெல்லாம் வாசிக்கணும். நான் அவன் கொண்டுட்டான் அவனை நேரடியா கத்தியால குத்துன நினைச்சிடக்கூடாது. அவன் கட்டளைக்கு அமைய அங்க கொலை நடந்து வருனது. அது ஒரு விதமான ஸ்டைல்ல அவன் அதை செய்து முடிஞ்சான். ஆனா தாயோ அவள்லான எல்லாரையும் பண்ணியாள் தன்னை புருஷனுக்கு நஞ்சு வச்சு விஷ முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணினையாள். அதனால குளோடியஸ் நஞ்சு வச்சு கொண்டது. அப்ப இவன் பிளான் பார்த்துட்டு போட்ல தான் இவனை அனுப்பி ஒரு நாடகம் மாதிரித்தான் அது அவன் நிறைவேற்ற யோசித்த தாயை கொல்றது. அப்ப அந்த போட்ல ஓட்ட போட்டு அது இந்த பிரிட்டோரியன் கார்ட்ஸ் தான் அதை செய்தவங்க. தாய அப்படியே மூழ்கடிச்சு ஆத்துல சரி ஆள முடிக்கலாம். அந்த வளைகுடா அந்த கடல் அந்த வளைகுடா கல்ஃப்ல போயிட்டு தாய் வந்து அவளுக்கு விளங்கிட்டது விஷயம். அவள் நீஞ்சல் தெரிஞ்சால் நீஞ்சிட்டு தண்ட வேலைக்காரிய கத்த சொல்லிட்டாள். ஐயோ காப்பாற்றுக்கோ நான் சாகுறேன்னு தண்டை பேரை சொல்லி அவளை கத்த வச்சு கூட இவள் நீந்திங்க வந்துட்டாள். எப்படி பெரும் கேம் இதெல்லாம். அப்ப அங்க அவங்க நினைச்சாங்க தாய் செத்துட்டாண்டு தகவல் கொடுக்கறது போல தாய் கரையில நிக்கிறான். நெச்சு பார்க்கலாது உடனே உயிரோட இருக்கிறோட நீரோக்கு எல்லாம் நடுக்குது. வந்தா தன்னை என்ன செய்திருவாரு அப்படி பாட்டு பயங்கரமான சதிகளும் விஷயங்களும் உடனே வந்தா
உடம்பு மட்டும்தான் எனக்கு முன்னால வரணும், அங்க வச்சே குத்தி கொள்ளுங்களா அவளையன். அப்ப அத்தாலியால போட்ட மாதிரி அங்க வச்சு கரையில வச்சே போட்டு தாண்டி கடைசியில வெறும் உடம்போட கொண்டு வந்து போட்டாங்களால அம்மா நிர்வாணமா. அதை பார்த்தே அவன் பல இதா ரசிச்சு வைனும் குடிச்சு பார்த்து தன் தாயினுடைய உடல், ஆஹா நீ இப்படித்தான சேத்தனியா தப்பலாம நினைச்சனியா எல்லாம் கதைச்சு அதே அவங்க ஹிஸ்டோரியன்ஸ் பதிவு செய்வாங்க இப்படி என்னென்ன வார்த்தைகள் அவன் அதுல கதைச்சான. சோ அப்படிப்பட்ட ஒரு பேய். சோ முடிஞ்சது. பிறகு பார்த்தா ஏற்கனவே குளோடியஸும் முடிஞ்சது. அப்ப மிச்சம் இருக்கிறது அவங்க டியூட்டர்ஸ் தான். டியூட்டர்ஸ் அந்த 62ஆம் ஆண்டு தான் அது நடந்தது. டியூட்டர்ஸ்ல செனகா பெரும் பிலோசபர். அதனால அவன் கொல்ல யோசிக்கல. அவரை நீ படிப்பிச்சலாம் காணும், நீ போய் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்துல கிடன்னு சொல்லி ஆளை தன் அரண்மனை இதுகள்ல இருந்தே ஆளை தனிமைப்படுத்தி கொண்டே விட்டு விட்டான். அங்கே எக்ஸாயில் நாடு கடத்துறது. நீ ரோம்ல நீ இல்ல, நீ போயிடு. அப்ப இனி அவர் எழும்பியல மாதிரி அவரை அனுப்பி விட்டார். ஆனா பரச சாக்கொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அவன் அனுப்பியே விஷயத்தை முடிச்சிட்டான். அப்ப இப்ப 62ஆம் ஆண்டு இது நடந்து முடிஞ்சது. 62ஆம் ஆண்டு இன்னும் ஒரு விஷயம் நடந்தது. அது முக்கியமான ஒரு விஷயம். பொப்பேயா சபினா என்ற நீரோட மனசி, இரண்டாவது மனசி ஒக்டேவியா கொண்டவ அவள் குளோடியஸோட மகள. அவள் எல்லாம் அந்த அரச பரம்பரை, இவள் பொம்பேயாக்களுடைய பரம்பரை. ஆனா பொப்பேயா சபினா ஒரு யூத மார்க்கத்தை அமைந்த ஸ்திரீ. ஒரு சொல்லப்போனா அவர்கள் ஒரு எபிரேச்சி அடிப்படையில். பொப்பேயா தான் அக்ரிபானாவை கொல்றதுக்கு பிளான் போட்டவர் அவன் தாயி. சோ பொப்பேயா சபீனா தான் அந்த பெண். அவள் ஏற்கனவே ஒத்தோ என்று சொல்லப்படுற ஒத்தோவ அடுத்தது 60ஆம் ஆண்டு நீரோ சீசராக போற மனுஷன், அவனை முதல் கல்யாணம் செய்தது இவள். ஆனா உண்மையில அவளுடைய யோசனை எல்லாம் இவனை கல்யாணம் செய்யறது இல்ல, இவனூடாக பிறகு நீரோவை கல்யாணம் செய்யறான் அவள் போட்ட பிளான். அப்ப அதனால பிறகு ஒத்தோவை கல்யாணம் செய்து டிவோர்ஸ் பண்ண வச்சு அதுக்கு நீரோட ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயங்கள் எடுத்து ஒத்தோவை வேறு ஒரு இடத்துக்கு படைக்கு தலைமைக்கு அனுப்பி போட்டு கடைசியில நீரோவை கல்யாணம் செய்த ஆண்டும் 62ஆம் ஆண்டு. 62ஆம் ஆண்டு அப்ப பேசிக்கா ஒரு எபிரேயச்சி அல்லது எபிரேய மார்க்கத்தமைந்த ஒரு ஸ்திரீ நீரோவை கல்யாணம் செய்தார். அப்ப என்ன நடக்க போகுது இனிமேல்? அப்ப நீரோவனுடைய அரசவையில யூத ஆலோசகர்களும் யூத அரசியல்வாதிகளுடைய பிரசன்னம் ஆட்டோமேட்டிக்கா கூடிச்சு. அப்ப இது இது ஸ்னேகாக்கு விருப்பம் இல்லை, ஸ்னேகாக்கும் பெரஸுக்கும். ஏன்னா யூதர்கள் அரசவையில கூடுறது அவங்க ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள இல்லை. இது என்ன புது இதான். அதாலதான் அங்க இருந்த அந்த நடிகர்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான விரும்பு. இவன் தன்னை அங்க இருந்த புராணங்கள் கதைகள் கட்டுக்கதைகள் அது நடிச்சு காட்டுல வச்சுதானே இவன் தன்னை மற்றது இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவன். அப்ப அந்த டிராமாயிஸ்ட் அல்லது அந்த நம்ம ஸ்டைல சொன்னா இப்பத்திய சினிமா படங்கள் பார்க்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்த அந்த டிராமாவை பார்த்துதான் இவன் தன்னை அதுவாகவே கற்பனை செய்து கொண்டெல்லாம் ஜோசிக்க வழிகிட்டது. அப்ப அதுல யூதனான ஒருவன் சரியான இவனுக்கு விருப்பமான ஒரு நடிகர், அந்த நடிகருடைய டிராமாவுகளால இவன் சரியா கவரப்பட்டிருந்தான் நீரோ. அப்ப அவன் அந்த டிராமாவிலே எப்படி யூதர்களுக்கு சப்போர்ட்டா இவன் மாறணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி அது போய்கொண்டிருந்தார். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொம்பளையும் அத ஏற்கனவே தானும் ஒரு ஜூதச்சி ஆகல அந்த ஜூதர்களை எல்லாம் பயன்படுத்தி நீரோட மைண்ட பிரெயின் அந்த வாஷ் பண்ணி எடுத்தாள். அப்படியே அந்த ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கடைசியில் 62ஆம் ஆண்டு அப்ப இவள் எம்பரசு ரோம பேரரசியான கையோட பட்டுப்பட்டு நியமிச்சால் எல்லாம்
ரபாய்மாரும் அங்க எருசலேமில் இருந்த யூத பெரும் தலைவர்கள் இங்க ரோமுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த ரோமில இருந்த பெரிய யூத படிச்சையாக்கள் எல்லாரும் உள்வாங்கப்பட்டுட்டாங்க. அப்ப நீரோனுடைய பெரும் ஆலோசனைக்காரர்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாரும் இப்ப யூத அங்க ஏடா ஆலோசனையா அந்த சினேகாலம் போயாச்சு. அப்ப இப்ப யூதர்கள் இப்ப ஃபுல் அவன் ஜனாதிபதி ஆலோசகர் மாதிரி பேரரசன் ஆலோசகர். அப்ப 62ஆம் ஆண்டு கர்த்தர் இத அமைச்சிருந்தார். அப்ப பேசிக்கா 62ஆம் ஆண்டு தான் மகா உபத்திரவம் தொடங்கின காலம். மகா உபத்திரவம் தொடங்கினது கிபி 62ல. மகா உபத்திரவம் கண்டினியூ பண்ண நினைச்சது கிபி 70 வரைக்கும். 7 வருஷ உடன்படிக்கை ஒன்று போட்டாங்க ஜூதர்களும் ரோம் பேரரசன். அப்ப இந்த அரச பாராளுமன்றத்தில் இருந்த அந்த யூத தலைவர்களும் ஆலோசகர்களும் நீரோவோட அதாவது ரோமாபுரியோட ஒரு உடன்படிக்கை ரோமாபுரி இருக்கிற ஆட்சியில இருக்கிற நசரேயனை பின்பற்ற எல்லாரையும் அழிக்கும். அதாவது கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுற எல்லாரையும் சாகடிக்கும். இதான் அந்த உடன்படிக்கை. ஒரு 7 வருஷ உடன்படிக்கை. வரலாற்றுல 62ஆம் ஆண்டு அவங்க அந்த கைச்சாத்துட்டாங்க. அப்ப 62ஆம் ஆண்டு இது செய்தது அப்ப யாரு? அந்த சபீனாவும் ரோம ஆலோசகர் யூத ஆலோசகர். இந்த பின்னணிய நாம சரியா விளங்கணும். கர்த்தர் அவங்க போட்ட பிளான் படி அதை செய்ய விடல. அதைத்தான் நாங்க சொல்ற இல்ல கொஞ்சம் பொறுங்கோ, இன்னும் மிச்ச உங்களுடைய சகோதரனும் உங்களோட உடன் பணிவிடைக்காரரும் இன்னும் தொகை வரணும், அதனால அதை நான் சரிப்படுத்தணும், கொஞ்சம் பொறுக்கணும். உண்மையில இந்த மகா உபத்திரவம் 66ஆம் ஆண்டோட ஒரு 3.5 வருஷத்துல டக்குன்னு ஸ்டாப் ஆச்சு. அதுக்கு வேற வேற காரணங்கள் வரப்போகுது. அத உடைச்செறிஞ்ச கையோட அந்த ரோமர்களே கடைசியில இந்த ஜூத அந்த போலி ஆலோசகர்கள் அந்த போலி சமயத்துக்கு அவங்க 66ஆம் ஆண்டு திரும்ப தொடங்கினவங்க. அப்ப இதெல்லாம் வரலாறுல நாம அடுத்ததெல்லாம் பார்க்க போறோம். அது என்ன சம்பவங்கள் நடந்தது. இப்ப முதல் சம்பவம் நமக்கு அந்த சபீனாவினுடைய பொப்பையா சபீனாவினுடைய கல்யாணமும் 2வது மெனசியா அதனூடாக யூதர்களினுடைய அரசியல் செல்வாக்கு அதான் எங்களுக்கு இந்த 5ஆம் முத்திரை 4ஆம் முத்திரைக்களை அது தொடங்கினது. அது அந்த 4ஆம் முத்திரைக்களை தொடங்கி 62ஆம் ஆண்டு அது தொடங்கினது. அது கண்டினியூ பண்ண போகுது. சரி, இப்ப இந்த விஷயத்தை நாம ரோமர்ஸ் அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பினவங்களா அல்லது யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பினவர்களா? யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பினார். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கிறிஸ்து பரமேறின கையோட அந்த மகாவேசியான அந்த இஸ்ரவேல் அல்லது வேசி பாபிலோன் அல்லது அந்த எகிப்து என்ற அந்த இஸ்ரவேல், அதை நீங்கள் 3 பேர்லயும் சொல்லலாம். எகிப்து இஸ்ரவேலா, பாபிலோன் இஸ்ரவேலா அல்லது வேசி இஸ்ரவேலா, எல்லாம் இஸ்ரவேலுக்கு சொல்ற பதங்கள். அது கிறிஸ்தவர்களைத்தான் தேடி தேடி கொள்ள தொடங்கினது. அதுக்குள்ள தொடக்க காலத்தில் அப்போஸ்தலன் பவுல் சவுலா இருக்கீங்களா அவரும் அதை செய்தார். ஆனா ரோம அரசாட்சி காக்க வழிகிட்டது கிறிஸ்தவர்களை. கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்கல அங்க பிலாத்து என்ன சொன்ன, யோயோ இவன் குற்றமற்றவன், இதுல என்ன அவனை சாக்கொள்றது, அப்படி இல்லை, ஆனா நான் விடுவிக்கிறேன் நான். அப்ப ரோமர் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய மக்களையும் காக்கத்தான் வலிக்கிட்டாங்க. ஆனா கொண்டு குவிக்கிறதுக்கு கங்கணம் கட்டி கொண்டு திரிஞ்சு சபதம் எடுத்து திரிஞ்சதெல்லாம் இந்த வேசி மார்க்கம் தான். அது அப்போஸ்தலர்ல நாம பார்க்கிறோம். பவுல அடிக்க வந்தா ஓடின்னு சேனாதிபதி தான் காக்குறான். ரோம பேரரசு காக்குது கிறிஸ்தவர்களை. ஆனா அங்கங்க இருந்த ஆசியாவில இருந்து வந்த ஜூதர்களாம் சரி அல்லது எருசலேம்ல இருந்த ஜூதர்களாம் சரி அங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவங்களும் எழுப்பி கொண்டிருந்தவங்க. அப்ப இதத்தான் கிறிஸ்துவும் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் தேவனுடைய மனுஷர்களையும் கொலை செய்கிறவளே உன்னிட்ட எத்தனை பேரை அனுப்பினான்.
ஆவேல் முதல் நீ எல்லா ரத்தத்தையும் சிந்தி கொண்டுதானே கிடக்கிற என்று ஆண்டவர் ரோமரை பார்த்து கதைக்க இல்ல. ஆண்டவர் கதைச்சதெல்லாம் போலி சமயமான யூதாயிசத்தை பற்றி கிறிஸ்து சொன்னார். அப்ப மகா உபத்திரவம் ரோம் செய்கிறதை விட யூதர்கள் செய்கிறதுதான் பொருத்தமானது. ஏன்? அது நீரோ பிளான் பண்ணினது இல்ல. நீரோட முத்திரையை எடுத்து சபீனா செய்தது. அங்க அகாஸ்வேருடைய முத்திரையை எடுத்து ஆமான் செய்ய வழிகிட்ட மாதிரி. அப்ப அதாவது 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் இவன் வேதத்துல அது ரோமுக்கு எதிராக அவங்க அப்போஸ்தலர்கள் கதைக்க இல்லை. அவ கதைச்சதெல்லாம் அந்த மிருகத்தை கொண்டு ஆளுற மகாவேசியை பற்றி கதைச்சிருக்குது. மிருகத்தை ஏறி இருந்த மகாவேசி, அந்த 7 மலைகள் இருக்கிற ரோம ஆண்டு கொண்டிருந்த மகாவேசி. யார் அந்த வேசி? அந்த சபீனாண்ட வேசி தான். சொந்த புருஷனையே பிளான் பண்ணி வேணுமென்று அவனை அடைகிறதுக்காக இவனை கல்யாணம் பண்ணி அவனை டிவோர்ஸ் பண்ணி போய் கடைசியில அவளுடைய எல்லா செயல்பாடுகளாலே கடைசியில மெய்ச்சவ அது தாக்கப்பட போது அவள் பிசிக்கலாயும் வேசி தான். அது நேரம் போலி சமயமே ஒரு வேசி. 66ஆம் ஆண்டு நீரோவுக்கு பலிப்பீடத்துல பலி செலுத்துறத எருசலேமில் இருந்த ஆக்கள் நிப்பாட்டாங்க. அது வரைக்கும் நீரோவுக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. அப்ப 66ஆம் ஆண்டு அவங்க நிப்பாட்டு நகையோட நீரோவுக்கு விசாரப்பளிக்கிட்டது. என்றா நான் கடவுள் என்று என்ன எல்லாம் சொல்லி வணங்கி கொண்டு கூட எங்கடா அப்ப நீங்கள் செய்கிறீங்க. அப்ப 66ஆம் ஆண்டு கர்த்தர் மாற்றினார். அது வரைக்கும் அவன் தன்னை தேவன் என்றது போல சபை மத்தியில அவனும் தேவர்கள் ஒரு ஆளா பலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் நீரோ. அதை யூதர்களே செய்தவங்க. அப்ப இந்த காரணங்கள் எல்லாம் வரலாற்றுல பவுக்காம எழுதியிருக்கின்ற இந்த பின்னணியிலே நீங்க கடவுள் இதுல கதைச்சு கொண்டிருக்கிறார் நம்ம ஹிஸ்டரி வடிவ காட்டுது. சோ லூக்கா மத்தேயு 24ஆம் அதிகாரம் அல்ல, மத்தேயு 24வது அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் நீங்கள் 1ஆம் வசனத்தில இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் கொண்டே வீட்டை தயவா வாசியுங்க. அப்ப அதெல்லாம் இந்த மகா உபத்திரவை பற்றி இயேசு கிறிஸ்து கதைக்க தொடங்குறார். இதே இது லூக்காவிலையும் நமக்கு வருது அல்ல, லூக்காவிலையும் ஆண்டவர் கதைக்கிறார். அதையும் தேடி வாசியுங்க. லூக்கா 13 அல்ல, லூக்கா 13லையும் 34ஆம் வசனம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டுள்ள கல்லறிகிறவளே, உனக்கு மனசில்லாம போச்சுது, அதனால பால் அடிக்கப்படும். ஆண்டவர் ரோமரை பார்த்து ரோமரே கல்லரே என்று கதைக்கல. நீங்கள்லாம் யாரு ரத்தம் சிந்தனையாக்கல? அப்ப யூதர், அப்ப இஸ்டன், அப்ப இஸ்ரவேலுக்கு எதிராக தான் நீங்க கதைப்பட்டு கொண்டு போகுது. இந்த சந்ததி ஒழியாது அல்ல. எது எங்க நாம பார்க்கிறோம்? மத்தேயு 24 மத்தேயு 24 எங்கேங்க 34 இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி, எந்த சந்ததி? இந்த அவர் கதைச்சு கொண்டிருக்க அவற்றை அந்த சந்ததி. அப்ப 1ஆம் நூற்றாண்டுல அந்த சந்ததியை பற்றி அவர் கதைக்கிறார். இந்த சந்ததி குறிப்பா இந்த சந்ததி, இது ஏதோ 20ஆம் நூற்றாண்டுக்கு புறம் நடக்கிற சந்ததி, திஸ் ஜெனரேஷன் இந்த நான் கதைச்சு கொண்டிருக்க இந்த சந்ததி ஒழியா. அப்ப இதுகளெல்லாம் அந்த சந்ததியில நடக்கும், அந்த சந்ததியில அது நடக்கிற விஷயங்கள். அதுல மகா உபத்திரவ காலம் அது அந்த சந்ததியிலே நடக்குது. அதுவும் இயேசு கிறிஸ்துவ நியாயம் தீர்த்த சந்ததியிலே நடக்குது. இயேசு கிறிஸ்து நான் வேங்களோட வரைகளை பாப்பீங்கள் என்ற சந்ததியிலே அது நடக்க போகுது. எல்லாம் நீங்கள் கொலை செய்து எல்லாம் செய்கிற அனுப்பப்பட்ட எல்லாரையும் சாப்பிடுற நீங்கள் உங்களுக்கு தான் நீங்க பாழாக்குவன் நான், அந்த சந்ததி தான் நடக்க போகுது. அப்ப அதே நேரம் சபைக்கு அது
சுத்தி முடியலாத பெரும் உபத்திரவமா இருக்கும். இது மகா உபத்திரவம். அது அதன் மகா உபத்திரவம் அந்த முழு தடையும் அகற்றப்பட்ட அந்த ஆண்டுல யூதர்கள் அரசவைய ஆக்கிரமிச்சு அந்த ஆண்டுல தொடங்கினது. 62 கிபி தொடங்கினது. 66 வரைக்கும் ஏறக்குறைய மகா உபத்திரவம் தான். இஸ்ரவேல் சபை இஸ்ரவேல் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு. ஏன்னா அவங்க தேடி தேடி ஜபாலயங்கள் எல்லாம் கொண்டு இழுத்து இழுத்து வெட்டி எறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் படுபயங்கரமான பிரச்சனை. அதை நாமல் விளங்கிக்கிறோம். எங்க வீட்டை போய் நீங்கள் அதை வாசிப்பாரு. சோ இவ நாமல் அடுத்த முறை நாம அப்ப இந்த மத்தேயு 24 கிறிஸ்து கதைக்கிற அந்த மகா உபத்திரவத்தினுடைய தன்மைகள், பிறகு இதை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற விஷயம், இதெல்லாம் நாம கொண்டு வந்து பார்த்து கொண்டு நாம இந்த 5ஆம் முத்திரைக்கான விளக்கங்களை விளங்க தொடங்க. வெளிப்படுதல் புத்தகமே அந்த 5ஆம் முத்திரையோட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் அது மெயினா சம்பந்தப்படுது. ஏன்னா அது தெத்த சாட்சிகளாக மறிச்சு கொண்டு தெக்க சிந்தி கொண்டு கிறிஸ்துவுக்காக அதை நாம பார்க்க போறோம். அதில் மகா உபத்திரவம் அதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. கிபி 62 தொடங்கினது. அதுக்கான முதல் காரணம் அவனை தடுத்த எல்லாரும் இல்லாம போயிட்டு. 2வது காரணம் எபிரேயச்சி அல்லது ஜூதச்சி, ஜூத மார்க்கத்தை அமைந்தவள் உட்பட யூதர்கள் ஆலோசகர்களாக நீரோக்கு வந்தது. அரசவையில் அவங்களோட ஓட்டிங் பவர் கூடினார். அது கடைசியில திருச்சபைக்கு மகா உபத்திரவத்தை கொண்டு வர தொடங்கினார். சோ இதை மனதில் கிறிஸ்து அதுக்குதான் நான் உடமையில முதல் கதைச்சு நான் கண்ட மக்கள் பரிசுத்தவான்களுடைய காலத்துல அதை அனுமதிச்சாதான் அவங்க விலகிக் கொள்வாங்க. தானே இதை செய்யறேன். அப்போஸ்தலருடைய காலத்துல அதுவும் நடக்குது. அப்ப அப்போஸ்தலருக்கு தெரியும் கிறிஸ்து எப்படி பழைய உடன்படிக்கையின் மக்களுக்கு அப்படி உபத்திரவத்தை கொடுத்து அந்த விடுதலையே ஏற்படுது. அப்ப இதுக்கோட சபை கட்டாயம் இனி ஸ்தாபிக்கப்பட்டு பெருசா எப்படி இஸ்ரவேல் என்ற ஒரு தேசிய இனமா எகிப்தினுடைய உபத்திரவங்களோட ஸ்தாபிக்கப்படுது, அது மாதிரி சபை ஸ்தாபிக்கப்படும். அதுல கிறிஸ்துவ அரசு இப்படித்தான் செத்தத்தாலும் அது வளரும் என்றது அவங்களுக்கு நல்லா விளங்குறது. பாடியா படிச்சாங்க. தாவீதுடைய காலம் தெரியும், எல்லாம் தெரியும். கத்தற்ற மக்கள் இதயத்துக்கு ஏற்றியாக்கள் இதை வழியா புரிஞ்சு கொள்ளுவாங்க, ஞானவாங்க. கத்தரால் அவங்கள காலத்திலேயே அனுமதிச்சு அதை முடிச்ச தேவன் எங்களுக்கு மகா உபத்திரவத்தை அனுப்ப போறது இல்லை, அது முடிஞ்சது. ஆனா உபத்திரவம் நமக்கு இருக்கு. அதையும் தண்டா புரிஞ்சு கொண்ட மக்களுடைய காலத்திலேயும் அவர் வடிவாத கையாளுவர். அதில் நாம முறுமுறுக்காம இதை இவ்வளவு நீதியா நடந்து நாமளும் இதுக்குள்ள சேர்ந்து அனுபவிக்கிறோம் என்று முறுமுறுக்காம எவ்வளவு ஞானமும் நன்மையான கடவுள் தண்ட சபையைக்காகவும் தண்ட சபையை கொண்டும் அவர் எப்படி நியாயத்திருக்கிறார் இந்த துன்மார்க்கரை என்றதை நாம பார்க்க போறோம். கிறிஸ்து தாமே தொடர்ந்து இந்த சத்தியங்களுக்குள்ளாக எங்களை வழி நடத்துவாரா. ஆமே ஆமே.